السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லம் முஸ்லீம் ஜமாத் நடத்தும் இந்த மாபெரும் மீலாத் பெருவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களே, இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வல்லம் முஸ்லீம் ஜமாத்தினுடைய தகுதியான தலைவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நிறைவாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸில் அவனுடைய பேரருளை பொழிவானாக. நம் இதயங்களை ஒன்றிணைப்பானாக. இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகளின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை வல்ல அல்லாஹ் சீரமைப்பானாக. உலகெங்கும் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பான, வளமான, நலமான வாழ்க்கை தருவானாக. குறிப்பாக பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு வல்ல அல்லாஹ் பேரருள் பாலிப்பானாக. அடுத்து இந்த இந்திய மண்ணிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் யாவருமே ஒன்றிணைந்து சகோதர வாஞ்சையோடு வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. இந்த மன்றிலே நிலையான, சிறப்பான, எல்லா சமூகத்தையும் எல்லா மதத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒன்றிய அரசை வல்ல அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, எனக்கு முன்னால் உலமாக்கள் பல தகவல்களை முன்வைத்துள்ளார்கள். நான் ஒன்றும் உங்களுக்கு புதிதாக ஒன்றும் பேசப்போவதில்லை. மாறாக அவர்கள் பேசிய அந்த பேச்சிலிருந்து சில தொடரை உங்கள் முன் நான் வைக்கப் போகிறேன், அவ்வளவுதான். ஆனால் இங்கே நான் குறிப்பாக என் அருமை தாய்மார்கள், சகோதரிகளை நான் கேட்டுக்கொள்வேன். நம்முடைய வாழ்க்கையை மிக அழகானதாக, அருமையானதாக, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் விருப்பமானதாக, பொருத்தமானதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏன் உங்களை தனியாக நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஒன்று, நீங்கள் இங்கே அதிகம் இருக்கிறீர்கள். இரண்டாவது, உங்களினுடைய பிள்ளைகளை செம்மையாக வளர்க்கக்கூடிய அதிக பொறுப்பு உங்களிடத்தில் தான் இருக்கிறது. அத்தாமார்களாக இருந்தால் அவங்க வீட்டில் இருப்பாங்க, வீட்டில் இல்லாமல் போவாங்க, வெளியூரில் வேலை பார்க்கலாம், வெளிநாடுகளில் வேலை பார்க்கலாம். ஆனால் பிள்ளைகள் பெரும்பாலும் யாரோடு இருக்கிறது என்றால் தாய்மார்களோடு தான் இருக்கிறது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவான், நூலை போல் சேலை, தாயை போல் பிள்ளை என்று குறிப்பிடுவான். இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு
வருங்கால சந்ததிகளை சிறந்த சந்ததிகளாக உருவாக்க வேண்டும். அதுவும் தமிழகத்திலே இந்த காலத்தில் சொல்ல வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணிக்கணும். இது ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அர்ப்பணிக்கிறதாக இருந்தால் அது யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக இருக்கணும், ரசூலுக்காக இருக்கணும், தீனுக்காக இருக்க வேண்டுமே தவிர மாறாக ஆடக்கூடிய நடிகர்களுக்காக இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்வேன். எவ்வளவு அசிங்கமான கேவலமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளை இறந்தாலும் பரவாயில்லை, நான் அவர்களுக்காக பலி கொடுத்தேன் என்று சொல்லும் அளவிற்கு சில தாய்மார்கள் பேச வைக்கப்பட்டார்களா அல்லது அவர்கள் இயல்பாக பேசுகிறார்களா என்று எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் அதில் எல்லா சமூகத்திற்கும் அது பிழையானது, எல்லா சமூகத்திற்கும் பிழையானது. அல்லாவின் துருத்துவதற்காக அல்லாவுக்காக என் உயிரை கொடுக்கிறேன் என்று நீங்கள் வந்தால், சத்தியத்திற்காக உயிரை கொடுக்கிறேன் என்று வந்தால், என் பிள்ளை சத்தியத்திற்காக மரணித்தான் என்று, நீதிக்காக மரணித்தான் என்று, நேர்மைக்காக மரணித்தார் என்று ஒரு தாய் சொல்லுவாளேயானால் அவள் தாய் தான், அவள்தான் தாய். மாறாக நாம் எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை. நான் இந்த கேவலமான அரசியலை பேசவில்லை, ஆனால் அதே சமயத்தில் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இதை நான் குறிப்பிடுகிறேன். உங்களில் பலருக்கு அது விளங்காமல் இருக்கலாம், ஆனால் யாருக்கு விளங்குகிறதோ அவர்கள் விளங்காமல் மூத்த தாய்மார்களாக இருந்தால் அவர்களுக்கு மென்மையாக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்பதை நான் இதன் வழியிலே குறிப்பிடுவேன். அருமையான பெருமக்களே, செய்யிதத்துனா உம்மு உமாரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பெண்மணி, ஒரு பொம்பளை தான். உஹது யுத்தத்திற்கு வர்றாங்க. உஹது யுத்தத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடுகிறார்கள். உஹது யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அது நீண்ட வரலாறு, அந்த வரலாறை பேச வரவில்லை நான். ஆனால் முஸ்லிம்கள் சிதறி போய்விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே காயப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய பல் உடைந்திருக்கிறது, கன்னத்திலே ஆணி பதிந்து இரத்தம் சொட்டுகிறது. இரத்தம் சொட்டி அவர்கள் சற்று களைப்பாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களை கொல்லுவதற்காக, அவர்களை வெட்டுவதற்காக இப்னு கமியா என்று ஒருவன் வருகிறான். இப்னு கமியா லேசான ஆள் இல்லை, 100 வீரர்களுக்கு சமமானவன் என்று பெயர் பெற்றவன். போற போக்கிலே அவன் 100 பேருக்கு சமமான வீரன் என்று சொல்லப்பட்டவன் அல்ல. அவன் எப்படிப்பட்ட வீரன் தெரியுமா? அவன் என்ன செய்வான், ஒட்டகம் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஒட்டகம் தானே அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம ஆடு சாப்பிட்றோம், அல்லது கொஞ்சமாக குறைவாக மாடு சாப்பிடுகிறோம், கோழி சாப்பிட்றோம். அவர்களெல்லாம் அரபகத்தில் பெரும்பாலும் ஒட்டகங்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க. அவங்களுடைய மெயின் முக்கிய உணவு இறைச்சி என்றால் அது ஒட்டகம் தான். இந்த ஒட்டகத்தினுடைய தோல் ரொம்ப பெருசாக இருக்கும். அதை தரையில் விரிப்பான், விரிச்சிட்டு நடுவில் வந்து நிற்பான். நின்று அவன் சொல்லுவான், நீங்கள் இந்த தோலை இழுத்து என்னை கீழே விழ வைத்து விடுங்கள் பார்க்கலாம். என்ன கீழே விழ வச்சிடறோம், அது ஒரு கடினமான விஷயம் அல்ல. ஒருத்தன் பாயில நீங்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இழுக்கலாம். நீங்கள் ஒரு ஆள் தான் இழுக்கணுங்கிறது இல்லை, எத்தனை பேர் வேண்டுமானாலும் நீங்கள் இழுத்து என்னை கீழே வைக்கணும். கீழே விழ வச்சுட்டா நான் 100 ஒட்டகம் தருவேன் என்கிறான். 100 ஒட்டகத்தினுடைய விலை என்ன? ஒரு ஒட்டகத்தினுடைய விலை எவ்வளவு இருக்கும்? லட்சத்தை தாண்டியது. அப்போ கோடியை தாண்டி தருகிறேன் என்கிறான். அந்த காலகட்டத்திலேயே இப்னு கமியா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். இது ஒரு போட்டியும் நடந்தது. அப்படி நடந்த போது அவன் நடுவில் நிற்கிறான். இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஜமக்காலத்தை விரிங்க, அதில் ஒருத்தன் நிற்க சொல்லுங்க, 4 பேர் பிடிச்சி இழுத்து அவன் கீழே விழுந்துருவான். அது எவ்வளோ பெரிய வலிமையானவனாக இருந்தாலும் சரி, இது இயல்பு. ஒரு பாயினுடைய நடுவிலே நிற்க வைத்து அவனை இழுத்தால் கீழே விழுந்தலாம். கொஞ்சம் உட்கார்ந்து இருந்தாலாவது பேலன்ஸ் கிடைக்கும், நின்றா பேலன்ஸ் கிடைக்காது. ஆனால் இப்னு கமியா சொல்கிறான், என்னை நீங்கள் கீழே விழ வச்சிருங்க பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுறான்.
அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு சில பேர் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க, வந்து பிடிச்சு இழுக்கிறாங்க. இழுத்தா முடியல. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் ஒரு லைனில் நின்றுக்கிட்டு ஒரு பக்கமாக இழுக்கிறாங்க. ஒரு பக்கமாக தானே இழுக்கணும், அப்போ தானே அவன் கீழே விடுவான். அப்படின்னு ஒரு 7-8 பேர் சேர்ந்து இழுண்டு இழுக்கிறாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? அவன் ஆணி அறைந்த மாதிரி நிற்கிறான். அவனுக்கு அவனை சுற்றி இருந்த பகுதி கிழிந்து இந்த 7-8 பேரும் கீழே விழுந்துட்டான். நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், அவன் எவ்வளவு பெரிய வலிமையானவன். இதற்கு உடல் வலிமை மாத்திரம் போதாது, மனதை சிந்தனையை ஒன்று திரட்டல் என்பதும் இதில் இருக்குது. சைக்காலஜிக்கலான செய்திகளும் இதில் இருக்கிறது. அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இப்னு கமியா ரசூலுல்லாவை வெட்டுவதற்கு வர்றான். இப்போ யாருன்னு உங்களுக்கு விளங்கிடுச்சு இல்லை, அதுக்காக வேண்டி அதை சொல்கிறேன் அந்த வரலாறு. அப்படி வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக யாரும் இல்லை. அவன் நல்லா பயன்படுத்திக்கிட்டு நேரம், அருமையான நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக இருக்கிறார்கள். அவர்களை மிக எளிதிலே வெட்டிவிடலாம், நம்மை எதிர்கொள்ளக்கூடிய எந்த வீரரும் இல்லை என்று வேகமாக வர்றாங்க. இதற்கு இடையிலே அவர்களுடைய மகனார் யாரு, இந்த உம்மு உமாரா என்ற பெண்மணியினுடைய மகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பாக சென்று காயப்பட்டு கீழே கிடக்கிறாங்க, ரத்த சிந்தி கீழே கிடக்கிறாங்க. ஆனா அவன் வர்றதை பார்த்துட்டு, இப்னு கமியா வர்றதை பார்த்துட்டு, இவங்க உம்மு உமாரா கீழே கிடந்த ஒரு வாளை கையிலே தூக்கி கொண்டு அவங்க என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால், அவங்க ஸல்லல்லாஹு கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க. யாரை எதிர்த்து? இப்னு கமியாவை எதிர்த்து. எவ்வளவு பெரிய தைரியம், என்ன ஒரு ஆச்சரியம். அந்த இப்னு கமியாவை எதிர்த்து என்ன செய்யறாங்க, அப்படி வந்து நிற்கிறாங்க. அந்த உம்மு உமாரா அவன் குதிரையில் வர்றான், இவங்க கீழே நிற்கிறாங்க. குதிரையிலிருந்து தாக்குவது எளிது, கீழிருந்து குதிரையில் இருப்பவனை தாக்குவது கடினம். இரண்டாவது அவன் ஒரு ஆண், இவங்க ஒரு பெண். மூன்றாவதாக அவன் வலிமையானவன், 100 வீரர்களுக்கு சமமானவன், இவர்கள் பலகீனமான ஒரு பெண், பல குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாய். சண்டையிடுறாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன நான் உயிரோடு இருக்கும் வரை என் ரசூலின் மீது உன் வாள் படாதுன்னாங்க. என்ன ஆச்சரியமான அன்பு. எனக்கு முன்னால் உரையை நிகழ்த்தியவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை பத்தி பேசினாங்க. ஒரு ஆச்சரியம் இல்லையா? என்னை தாண்டித்தான் நீ ரசூலுல்லாஹ் மேல கை வைக்கணும். அவனும் என்ன செஞ்சான், அவன் போரிட்டான், சண்டையிட்டான். அவனுக்கு முன்னால் இவங்க நிற்க முடியாது, இது இவங்களுக்கே தெரியும். ஆனாலும் தைரியமாக போரிட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவன் அடித்த அடியிலே வாள் உடைந்து சிதறியது. அந்த வேகத்தில் அவனுடைய வாள் அவர்களுடைய தோல் புஜத்தில் இறங்கி தோல் அப்படி பிளந்தது, ரத்தம் சொட்டி அப்படி கீழே விழுறான். இப்ப இப்னு கமியாவுக்கு பெரிய வெக்கமா போச்சு. யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு திரும்பி பார்க்குறான். ஏன்னா நீ ஒரு பெரிய வீரன், சுத்த வீரன், 100 வீரர்களுக்கு சமமானவன் என்று சொல்லி கொண்டிருந்தவன், கேவலம் ஒரு பெண்ணை போய் தாக்கி இருக்கிறாயே. அரபுகள் இதை ரொம்ப கேவலமா மதிப்பாங்க. எனவே அவன் என்ன செஞ்சான், வெக்கப்பட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடிட்டான். இங்க ரசூல்கிட்ட வந்திருந்தா அது வேற நிலை, அதை நான் இப்ப சொல்றதுக்கு இல்லை, அதற்கும் ஒரு வரலாறு இருக்குது, நான் சொல்லுகிறேன். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட நிலையிலே அந்த உம்மு உமாரா விழுந்து கிடக்கிறாங்க. ரத்தம் சொட்டுது, ரத்தம் சொட்டுது. பக்கத்தில் அவங்க மகனார் தண்ணீருக்காக துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியில உம்மு உமாரா கிடக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. சலி யா உம்மா உமாரா, உம்மா உமாரா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அற்புதமான ஒரு நேரம். அது ரசூலுல்லாஹ் என்ன வேணும் என்று கேட்டால், அல்லாஹ் என்ன வேணும் என்று கேட்டால் எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது. உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன். இந்த பகுதியில் ஒரு அமைச்சர் இருக்கிறான்னு வைங்க, அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன வேணும்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு எம்எல்ஏ கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு அமைச்சர் கேட்டால் எப்படி இருக்கும்? நகர்மன்ற தலைவர் கேட்டால் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் மேலே சீஃப் மினிஸ்டரை, சிஎம்ஏ உங்கள் வீட்டுக்கு வந்து, அம்மா உங்களுக்கு என்ன வேணும், நான் இப்போ செஞ்சு தர்றேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? இதுவே இப்படி இருக்கிறது என்றால், அல்லாவின் திருத்தூதர் கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க,
என்ன வேணும் என்கிறார்கள். ஓ அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், நாயகமே உங்களிடத்தில் யாராவது ஏதாவது கேட்டால் இல்லை என்று சொல்லாதீர்கள் என்கிறான் அல்லாஹ். அப்ப எதை கேட்டாலும் கிடைக்குமா இல்லையா? நீங்க இல்லை என்று சொல்லக்கூடாது என்கிறான் அல்லாஹ் குர்ஆனின் வழியாக. என்ன வேணும்னு கேட்குறாங்க. உம்முமாரா கேட்குறாங்க, யார சொல்லலாம், அந்த வழியில் கேட்குறாங்க. வழியில் ரத்தம் ஓடுது, சும்மா கொட்டு பாயுது. நாயகமே நான் கேட்டால் நீங்கள் தருவீர்கள் தானே, கிடைக்கும் தானே? கிடைக்கும் உமாரா, என்ன வேணும் என்று கேளுங்கள். என்ன கேட்கலாம்? நாயகமே எனக்கு தாங்க முடியல, எனக்கு ரத்தம் சொட்டுது, நான் செத்து போவனோ, மூத்தாயிடுவனோ, ஷஹீதாகி விடுவேனோ என்று அச்சமாக இருக்கிறது. எனவே இந்த காயம் நீங்க வேணும். சரதாசன் தடவுனா போதும் இல்லையா? அது எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கு. தடவினால் போதும், உங்கள் திருக்கரத்தால் தடவி விடுங்கள் நாயகமே, எனக்கு இது சுகம் கிடைக்கணும். அல்லது என் பிள்ளைகள் செல்வத்தோடு வாழணும், செல்வ செழிப்போடு நாங்கள் வாழணும் என்றெல்லாம் கேட்கலாமா? இல்லை, கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் என்ன கேட்டாங்க தெரியுமா? நாயகமே சுவனத்தில் உங்களுடைய நண்பர்களாக நானும் என் கணவரும் என்னுடைய பிள்ளைகளும் இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதை கேட்குறாங்க? சுவனத்திலே ரசூலுடைய தோழர்களாக இருப்பது பெரிய பாக்கியம், லேசான பாக்கியம் இல்லை. இதையும் உங்களை எப்படி புரிய வைக்கிறேன் என்று சொன்னால், கல்யாணம் ஒருத்தருக்கு, ஒரு பையனுக்கு கல்யாணம், அவனுடைய டியர் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், அவனுக்கு உயிருக்கு உயிரான நண்பன் வந்திருக்கிறான். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுப்பா, அவனை கவனிப்பான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களா இல்லையா? பெண் வீட்டில் மாப்பிள்ளையை பற்றி தெரியும், மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்டை பற்றி தெரியும். மாப்பிள்ளையினுடைய ஃப்ரெண்டை நாம் கண்ணியப்படுத்தினால் மாப்பிள்ளைக்கு சந்தோஷம் இல்லையா என்பதை உணர்ந்து கொண்ட பெண் வீட்டார் என்ன செய்வாங்க? கண்ணியப்படுத்துவாங்களா இல்லையா? கவனிப்பாங்களா இல்லையா? எக்ஸ்ட்ரா இறைச்சிகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு நடைமுறையை சொல்கிறேன். இங்கேயே இப்படி இருக்கிறது என்றால், சுவனலோகத்திலே ரசூலுல்லாவினுடைய நண்பர்களாக, தோழர்களாக, தோழியர்களாக இருப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும். அதை கேட்கிறாங்க. யானும் என்னுடைய குடும்பமும் உங்களினுடைய தோழர் தோழியர்களாக சுவனலோகத்திலே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினாங்க. அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாயி ஃபில் ஜன்னah, இறைவா அவர்களை சுவனத்திலே என்னுடைய தோழர்களாக ஆக்கி வைப்பாயாகன்னு கேட்கிறாங்க. நினைத்து பாருங்கள் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எத்தகைய ஒரு தாய் அது, என்ன அன்பு அது. இப்படி ஒரு துஆவை கேட்டதற்கு பிறகு அந்த அம்மா சொல்றாங்க, உம்மு உமாரா, இந்த துஆவை கேட்டதற்கு பிறகு என்னுடைய உடலில் வலி தெரியலங்கிறாங்க. வலி தெரியலங்கிறாங்க. ஆச்சரியம் இல்லையா? இது எப்படி தெரியாமல் போனது? குளோஃபார்ம் கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, மரப்பு ஊசி போட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பல்லு எடுக்கணும்னு சொன்னால் ஒரு ஊசியை போடுறான் அல்லது மருந்தை வைக்கிறான், தடவுறான், அந்த இடத்துல மரத்து போயிடுது, பல்ல கலட்டுறான், வலிக்கிறது இல்லை இல்லையா? அதுக்கு பிறகு அந்த வலி, அந்த குளோஃபார்முடைய அந்த மயக்க மருந்தினுடைய அந்த சக்தி போனதுக்கு பிறகு வலி நமக்கு தெரியும். இவங்க சொல்றாங்க, இந்த துஆவிற்கு பிறகு எனக்கு வலி தெரியலங்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது. வலி தெரியலன்னா எவ்வளவு நேரத்துக்கு? வலியே அதற்கு பிறகு தெரியவில்லை என்கிறார்கள். வலியே அதை என்ன செய்து விட்டது, என்னை விட்டு அகன்று விட்டது என்கிறார்கள் சையதத்துனா உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அப்படின்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்வு, எவ்வளவு பெரிய மன நிறைவு. அந்த தாய் எதிலே மன நிறைவு கொண்டார்கள் என்று பாருங்கள். இதே தாயினுடைய வரலாற்றை இன்னொன்று சொல்லவா? ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஒரு இளைஞர், அவங்க ஒரு சஹாபி, உம்மு உமாராவினுடைய மகனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அம்பாசிடராக, ஒரு தூதராக ஒரு ஆள்கிட்ட அனுப்புறாங்க. அந்த ஆள் யாரு தெரியுமா? முசைலிமத்துல் கத்தாப் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமானவன். அவன் யாரு அப்படின்னா, யமன் பகுதியிலே வாழக்கூடியவன். அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன், கொஞ்சம் அறிவாளி தான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்து என்ன சொன்னான்? நானும் நபி என்றான், இறை தூதர் தான். நானும் யமாமா பகுதி, யமன் அல்ல யமாமா பகுதி, அந்த நானும் இறை தூதர் தான் அப்படின்னு பிரகடனப்படுத்தினான். நானும் அல்லாஹ்வுடைய தூதர், ரசூலு அப்படின்னு சொல்லிட்டு
அவன் ஒரு கடிதம் எழுதுனான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, நானும் நபி நீங்களும் நபி தான், நான் உங்களை மறுக்கையில், நான் உங்களை ஏற்றுக்கிட்ட மாதிரி நீங்களும் என்ன ஏற்றுக்கிடணும் என்று சொல்லிட்டு அடுத்து அவன் எழுதுறது பாருங்க எவ்வளோ வேடிக்கையாக இருக்குன்னு, கிராமங்களுக்கெல்லாம் நீங்கள் நபி, சிட்டிகளுக்கெல்லாம் நான் நபி. மெட்ராஸுக்கு அவர் என்ன செய்வாராம், அவர் நபியா இருப்பாராம். இந்த சொரண்டைக்கு ரசூலுல்லாஹ் நபியா இருக்கணுமா? எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கிராமங்கள் குக்கிராமங்களுக்கு நீங்க நபி, ஆனால் அந்த பெரிய பெரிய சிட்டிகளுக்கு நான் நபியாக இருக்கிறேன், இதை ஏத்துக்கங்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த கடிதங்கள் எழுதினார்கள். அதை கேட்கல, கடைசியில் ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் சொன்னாங்க, நீ ஒரு பொய்யன், கத்தாப், நீ ஒரு பொய்யன் என்று சொல்லிவிட்டு நீ தௌபா செய்து விடு, இல்லைன்னா உன்மேல் படையெடுத்து யுத்தம் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தில். அந்த கடிதத்தை கொண்டு போனது தான் இந்த உம்மு உமாராவுடைய மகனார் ஹபீப் போகிறாங்க, இளைஞர் போகிறாங்க. போய் அந்த கடிதத்தை கொடுக்கப்படுது. அந்த கடிதத்தை அவன் லேசான நாளில் ஒரு பெரும் படையை வச்சிருக்கிறான், ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கிறான், பெரிய செல்வத்தை வச்சிருக்கிறான், நிறைய தில்லுமுள்ளு வேலைகள்லாம் அவன் செய்வான். எப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஒரு ஆள் அவனை போய் பார்க்க போகிறாங்கன்னு வைங்க, வெளியூர்லேருந்து வர்றாரு, யாரப்பா அவர் நபின்னு சொல்கிறாரு, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு இந்த வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஆள் அங்கே வர்றாங்க. வந்தவனே உட்காருங்க அப்படின்னு சொல்லுவான். உட்கார்னு சொல்லிட்டு, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீங்க தெரியுமா அப்படின்னு அவங்க என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை சொல்லுவான். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்பதை சொல்லுவான். அப்போ தான் ரெண்டு பேருமே முதலாவது சந்திக்கிறாங்க. உங்களுக்கு இத்தனை பிள்ளைகள், உங்களுக்கு இந்த ஊர், உங்களுக்கு இந்த உணவு பிடிக்கும், உங்களுக்கு இந்த ஆடை பிடிக்கும் என்றெல்லாம் அவர்களுடைய பயோடேட்டா, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் சொல்லுவான். இது நிறைய பேர் அவன் பக்கம் ஈர்த்தது. ஆனால் அது எப்படி நடக்குது தெரியுமா? ஊரை சுற்றி, அவனை இருக்கக்கூடிய ஊரை சுற்றி பல இடங்களில் சிஐடி போட்டு வச்சுருக்கான். அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு கிராமவாசிகள் மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாட்டாங்க, பாவம் போல் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பரிதாபமாக இருப்பாங்க. இந்த மாதிரி வெளியூராக்கள்லாம் அந்த பகுதியை தாண்டி தான் வரணும். எந்த பகுதியில் வரணுமோ அந்த பகுதிகளெலாம் அவனுடைய சிஐடிகள் இருப்பாங்க. அந்த பகுதியை தாண்டி வரும் பொழுது இந்த இவர்கள்லாம் போய் சந்திப்பாங்க. வாங்க ஒரு தண்ணியை குடிச்சிட்டு போகலாம், சாப்பிட்டுட்டு போகலாம், எங்கள் வீட்டில் வாங்க அப்படிலாம் உட்காருவாங்க. வந்து என்ன செய்வான், அவனும் வந்து அந்த ஆட்களும் வருவாங்க. வந்துட்டு சாப்பிடுங்க, எங்கேருந்து வர்றீங்க, நான் இந்த ஊர்லேருந்து வர்றோம். அப்படியா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்கா, ரொம்ப விசாரிப்பாங்க. அப்போ சந்தோஷமடையோமா இல்லையா? உங்களுக்கு எத்தனை பிள்ளை? 4 பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, எல்லாம் வருதா வரலாறு? எல்லா வரலாறையும் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. ஏற்றுக்கிட்டு இப்போ எங்கே போகிறீங்க? முசைலிமா. ஓ, அவரை சந்திக்க போகிறீங்களோ, அவர் பெரிய ஆளாச்சு, அவர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்லாம் அவரை பற்றி பில்டப் கொடுப்பாங்க. பெரிய தந்திரவாதி இவன். எல்லாவற்றையும் அவன் என்ன செய்ய, எல்லாம் கேதர் பண்ணிட்டு இந்த சிஐடிஸ் இவன் போகிறதுக்கு முன்னால் தகவல்களை அங்கே பாஸ் பண்ணிடுவான். அது எதுவுமே இந்த மக்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் இப்படி தான் அரசியலையும் நாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே என்னமோ தில்லு முள்ளுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நாம் அங்கே உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அவன் அப்படி இவன் இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அங்கே எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் பெரிய வரலாறு. அருமையான பெருமக்களே, நான் இடையிடையாக நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். நான் விரிவாக அதை சொல்லவில்லை, நாம் புரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அவன் கில்லாடி, இப்படி நிறைய மக்களை அவன் சேர்த்து வைத்திருக்கிறான். இந்த ஹபீப் இப்னு ஸைத் கடிதத்தை கொண்டு, ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா கடிதத்தை கொடுக்குறாங்க. யார்கிட்ட? முசைலிமாட்ட. முசைலிமா சொன்னான், இந்த கடிதத்திற்கான பதில் நான் நாளைக்கு தர்றேன், இந்த கடிதத்துக்கான பதிலை நான் நாளைக்கு தர்றேன், நீங்கள் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தங்குங்க என்று அவர்களை தங்க வைக்கப்படுது. கெஸ்ட் ஹவுஸ்னா எப்படி இருக்குன்னா, அந்த அளவிற்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்பான். ஏன்னா தன் பக்கத்தில் இழுக்கிறதுக்கு, தன் பக்கத்தில் இழுப்பதற்கு, தன் பக்கத்தில் இழுப்பதற்கு எல்லாம் உனக்கு வந்து நீ இழுக்கும் இழுப்புக்கு வரக்கூடிய சாதாரண மக்கள் அவங்கெல்லாம் சஹாபிகள், உயிரை கொடுப்பார்கள் அல்லாவுக்காக ரசூலுக்காக. அது அவன் உணரல. அவன் தங்கினாங்க. ரொம்ப பெரிய உணவு அது இதெல்லாம் ரொம்ப நடக்குது. மறுநாள் பெரிய கூட்டத்தை கூட்டிட்டான்.
ஒரு பெரிய திரண்ட மைதானம், அதில் மக்கள் கூடி இருக்கிறாங்க, வீரர்கள் கூடி இருக்கிறாங்க. அவன் ராஜா மாதிரி அமைச்சர்கள்லாம் கூடி இருக்கிறாங்க. இவனுக்கு பெரிய ஒரு சேர் போட்டிருக்குது, அதில் உட்கார்ந்துருக்கிறான். கூப்பிடு ஜெயித, ஹபீப் இப்னு ஜெயித கூப்பிடுங்க. ஹபீப் வந்தாங்க. வந்து கடிதத்தெல்லாம் பார்த்துட்டேன். இப்போ நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அத்தஷ்ஹத் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறாயா அப்படின்னு அவன் கேட்குறான். நாம் அஷ்ஹத் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி சொல்லுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்த கேள்வி கேட்குறான். அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நானும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சாட்சி சொல்வாயா? சுத்தி வர வாளை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் ஆட்கள். எப்படி இருக்கும்? சுத்தி வர ஆட்கள், வீரர்கள் எல்லாம் வாளை உருவிக்கிட்டு நிற்கிறான். என்ன பதில் சொல்லுவது? கொஞ்சமும் அவங்க பதில் சொல்லலை. நீ அல்லாஹ்வின் ரசூல்லாம் கிடையாது, நீ பொய் சொல்ற அப்படிலாம் சொல்லலை. இந்த அரபுகள்கிட்ட ஒரு கடினமான ஒரு வார்த்தை, இன்னஃபி ஊதுநைய சமமா அப்படிங்கிறது. இந்த சில வார்த்தைகள் சில ஊர்களில் ரொம்ப பொல்லாத வார்த்தையாக பார்க்கப்படும், இன்னொரு ஊரில் அது சாதாரணமாக பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த அரபு மக்களிடத்தில் அபுத்தர், நீ ஒரு மலடன், நீ ஒரு மலடி, குழந்தை பெற முடியாதவன், குழந்தை பெற முடியாத பெண் என்று சொன்னால் அது ஆக பெரிய கெட்ட வார்த்தை, ஆக பெரிய கெட்ட வார்த்தை. அதே மாதிரி ஒரு மரியாதை குறைவிலே ஆக மரியாதை குறைவான வார்த்தை, ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி நான் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட, இன்னஃபி உதுனைய சமமா, என்னுடைய காதில் உன்னுடைய வார்த்தை நுழையவில்லை அப்படிங்கிறது ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும். அதை சொல்றாங்க. இன்னஃபி உதுனைய சமமா, இவனுக்கு கோபம் வருது, இவனுக்கு கோபம் வந்தது. ஆனாலும் அதை அடக்கி கொண்டு கேட்கிறான். அத்தஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நீ சாட்சி சொல்கிறாயா அப்படின்னு கேட்கிறான். திருப்பி கேட்கிறான். இப்ப காதுல விளங்குது இல்ல? நாம் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், ஆமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு அது காதுல விளங்குது. அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறாயா? இன்னஃபி உதுனைய சமமா. என்ன மண்டையில் உச்சியில ஏறுது அவனுக்கு, பொறுக்க முடியல. ஆனா கோபத்தை காட்ட வெளிக்காட்ட இல்லை. கெட்டிக்காரன், விவரமானவன், ரொம்ப விவரமானவன். எனக்கு வேதம் வருகிறது என்று சொல்லி சில வசனங்களெல்லாம் அல்ஃபீலு மல்ஃபீல் ஒமா அதராக்க மல்ஃபீல் லஹு குர்துமுன் தவீல் என்று சும்மா வாயில் வந்து அடிச்சு விடுவான். இந்த எதுக முனையில் பேசுறதுல கெட்டிக்காரன். சில பேர் பேசுவாங்க இல்லையா, அந்த எதுகை முனை பேசுறது, வட்டம் சட்டம் கட்டம் அப்படி அந்த மாதிரி நிறைய பேசுவான் அவன். இந்த மாதிரி பேசக்கூடிய அவன் விவரமானவன். இல்லைன்னா பல்லாயிரக்கணக்கான பேரை தன் கை கீழே வைக்க முடியுமா? வச்சிருந்தான். இப்படி 3 தடவை கேட்டு 3 தடவையும் இதே பதில், பொறுக்க முடியல. அவன் சொன்னான், இப்ப நான் ஒன்ன சொல்ல வைக்கிறேன் பார், என்னை அல்லாஹ்வின் திருத்தூதராக நீ சொல்லுவாய், சொல்ல வைக்கிறேன் பார் என்று ஜல்லாத்னா வாழை வச்சிருக்கிறவன், சாட்டையை வச்சிருக்கிறவன் அவனுக்கு உத்தரவிடுறான், ஆரம்பி அப்படின்ட்டு. அவன் கீழே ஒரு விரிப்பு விரிச்சு வச்சிருக்கு, தோல் விரிப்பு, அதில் தான் நிற்கிறாங்க. ஹபீப் இப்னு ஸைத் அதில் நிற்கிறாங்க. அவன் வந்து என்ன செய்ய தெரியுமா? ஒரு வெட்டிட்டா சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு கொலை செஞ்சுட்டா முடியும். அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. வந்து இந்த ஒரே ஒரு விரலை மட்டும் வெட்டுறான், ஒரு விரலை வெட்டுகிறான், விரல் கீழே விழுகிறது, ரத்தம் சொட்டுகிறது. அத்தஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூல். இப்போ கேட்கிறான், ஆமாம் அல்லாஹ்வின் தூதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதரா? இன்னஃபி உதுனைய சமமா. மாறி மாறி கேட்கிறாங்க. அடுத்த விரல், அடுத்த விரல், அடுத்த விரல், ஒவ்வொரு விரலாக வெட்டப்பட்டது. 5 விரலும் வெட்டப்பட்டதற்கு பிறகு கையில் உள்ள 5 விரலையும் தனித்தனியாக வெட்டினான். எப்படி இருக்கும்? அதற்கு பிறகு இந்த பகுதியை வெட்டினான், அதற்கு பிறகு இந்த பகுதியை வெட்டினான், இந்த பகுதி, இந்த பகுதி, இது இது எப்படி இருக்கும்? இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ஹபீப் இப்னு ஸைதினுடைய பாதி உடல் பூமியிலே விழுந்து துடித்து கொண்டு இருந்தது, பாதி உடல் நின்று தைரியமாக பேசிக் கொண்டு இருந்தது. அந்த தைரியம்
கடைசியில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. ரத்தம் அப்படி கொட்டி ரத்தம்லாம் வெளியேடிச்சு, அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவனுடைய மூளை பழுதாக போய் பக்கத்தில் அவனை தண்டித்து அவனை கூப்பிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு கேளு, அவன் என்ன சொல்கிறாங்க காதில் வச்சு கேட்குறான். என்ன சொல்கிறாங்க? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன். அப்படி தான் அவங்களுடைய ரூஹு பிரியுது. அதோட ரூஹு பிரிஞ்சிருச்சு. என்ன சொன்னான் அவர், என்ன சொன்னார் அப்படின்னு முசைலமா கேட்குறான். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சில சமயம் சறுக்கிடுமா இல்லையா, யானைக்கும் அடி சறுக்கும் என்பது போல அவன் இந்த நேரத்தில் அவன் என்ன சொல்லியிருப்பாங்கிறது புரியாம அல்லாஹ் அவனுடைய மூளையை பழுதாக்கி மக்கள் மன்றிலே சொல் என்று சொன்ன போது அவன் பயப்படுறான். சொல்லவா, சொல்லு அப்படிங்கிறான். கடைசியாக அவர் சொன்ன வார்த்தையும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அருமையான பெருமக்களே, இது அல்ல தகவல், இப்போ சொல்ல போகிறதான் தகவல். தன் பிள்ளையே ஒவ்வொரு விரல் விரலாக வெட்டப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு, மணிக்கட்டை வெட்டப்பட்டு, இங்கே கொடுங்கை முழுங்கையை வெட்டப்பட்டு, அதற்கு பிறகு கொடுங்கையை வெட்டப்பட்டு, தனித்தனியாக வெட்டப்பட்டு தன்னுடைய மகன் ஷஹீதாக்கப்பட்டார், கொல்லப்பட்டார் என்ற தகவல் உம்மு உமாராவுக்கு அவங்க அம்மாவுக்கு சொல்லப்படுது. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக என் பிள்ளை இப்படி உயிர் துறந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றார்கள். இதெல்லாம் மகிழ்ச்சி. யாரையோ பார்க்க போய் பிள்ளைய எலும்பு முறிஞ்சு செத்து போனது பரவாயில்லை, நான் பக்கத்தில் நின்று பார்த்துட்டேன்னு சொல்றது ஒரு தாயா? பேயது. எவ்வளவு அசிங்கம்! தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தி தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவை ஏற்படுத்துகிறது. உலக மன்றில் ஒரு கோயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணி செய்யக்கூடிய ஒருவர் எழுதுறார். அந்த செய்தி கீழே ஒரு இடத்துல டிபேட் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு கீழே எழுதுறாரு. நான் இந்த இடத்துல எழுதுற அந்த செய்தியை சொல்றது யார் தெரியுமா? ஒரு இந்து சகோதரர். ஒரு இந்து சகோதரர் சொல்றார், நான் இந்த குவைத்தில் ஒரு அரபிக்கு கீழே நான் வேலை செய்கிறேன், பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நல்ல சம்பளம் நான் வாங்குறேன். இங்கே உள்ள டிவியில் இந்த செய்திகள் போடப்பட்ட போது இவ்வளவு ஜாகில்களாக, இவ்வளவு முட்டாள்களாக தமிழ்நாட்டில் மெட்ராஸில் இப்படி மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். கேவலமாக இருக்கிறது. அங்கு நடந்த நிகழ்வை பார்த்து இதை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள், இதை ஆதரிக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எவ்வளவு கேவலம்! சமுதாயத்திற்கே, தமிழ் இனத்திற்கே அசிங்கம் என்று உணரவில்லையா? எது தியாகம்! தமிழ்ல எத்தனை வீரன் செறிந்த நிகழ்வுகள் இருக்கிறது. முரம் இந்த சொலவு, இந்த அரிசிலாம் புடைப்பாங்கல்ல, அந்த சுலவை கொண்டு, முரத்தை கொண்டு புலியை, சிறுத்தையை விரட்டினால் தமிழ் பெண் என்று தமிழ் இலக்கியங்களிலே பதிவாகி இருக்கிறது. அந்த பெண் எதற்காக தன்னுடைய பிள்ளைகளை காவு கொடுக்கிறாள், பழி கொடுக்கிறாள் என்றால் அசிங்கம் இல்லையா? எப்படி இருக்கணும் ஒரு முஸ்லிம் பெண்? இதில் பெரிய வேதனை என்னன்னா, நம் பிள்ளைகள் சிலரும் கூட, நம் முஸ்லிம் பிள்ளைகள் சிலரும் கூட இதை ஆதரித்து பேசுவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ரொம்ப பெரிய ஆச்சரியம் அது. எனவே அந்த நிலையிலிருந்து விடுபட்டு, என் அருமை தாய்மார்கள், சகோதரிகள், இதை எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால், உங்கள் பிள்ளைகளை தீனில் வீரமிக்க பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும், சத்தியம் உள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும், நீதி நேர்மை உள்ள பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்தியை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அஸ்மா பின்த் அபி பக்கர், நான் பேசுவதெல்லாம் ஒரு பெண் சஹாபியத்துகளை பற்றி பேசுகிறேன். அதுக்கு நிறைய தகவல்கள் இருக்குது, நிறைய தகவல்கள் இருக்கிறது. அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்கல்ல, சித்திக் நாயகம், முதல் ஹலீஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழர், அவர்களுடைய மகளார், மூத்த மகளார் அஸ்மா நாயகி, ரெண்டாவது மகள் தான் ஆயிஷா நாயகி. அப்ப இந்த அஸ்மா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இவங்க பிந்திய காலத்திலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று ஒரு பெரிய அதிகாரி இருந்தார்.
அதிகார வர்க்கத்தினுடைய உச்சத்திலே இருந்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். சில நல்ல காரியங்களும் செய்திருக்கிறார், கொடுங்கோளராக வாழ்ந்தும் இருக்கிறார். அவர் கையால் மட்டும் 70,000 உலமாக்களை கொண்டிருக்கிறார். 70,000 உலமாக்கள். ஏன்னா ஆட்சியை பாதுகாக்கிறதுக்காக, அந்த ஆட்சியை உடைத்திட வேண்டும், தகர்த்திட வேண்டும் என்று போராடிய போராளிகளில் ஒருவர் தான் இந்த அஸ்மா நாயகினுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அற்புதமான ஒரு சஹாபி. இன்னும் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், மதீனா ஷரீஃப், மக்காவாசிகள் மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, ஹிஜ்ரத்து வந்தாங்க இல்லையா, ஆண்கள் பெண்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு முதலாவதாக பிறந்த குழந்தை இந்த அப்துல்லா தான். ஹிஜ்ரத்து வந்ததற்கு பிறகு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வந்ததற்கு பிறகு முதல் குழந்தை என்று பெயர் பெற்ற இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிந்திய காலத்தில், அலிநாயகத்தினுடைய ஆட்சி காலத்துக்கெல்லாம் பின்னால, முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னால, உமையாக்களினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை எதிர்த்து போராடினார்கள். ஒரு கட்டத்தில் அவன் பெரும் படை, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு கீழே பெரிய படை இருக்கு, வலிமையான படை அது. அதை எதிர்த்து போராடுவது என்பது சாமானியமான சாதாரணமான ஒன்றல்ல. நமக்கு தெளிவாக சொல்றதா இருந்தா, இந்த ஹமாஸ் படை இந்த இஸ்ரேல் படையை எதிர்த்து போராடுற மாதிரி, இஸ்ரேல் படை சாதாரணமானதா? அவன் எவ்வளவு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்கிறான், வெப்பன்ஸ், சாதாரண வெப்பன்ஸ் கிடையாது அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம். அவ்வளவு கொடுமையானவன். அப்படிப்பட்ட கொடுமையான இந்த இஸ்ரேல் எவ்வளவு பெரிய வலிமையான இராணுவத்தை வைத்திருக்கிறதோ, அதுபோன்று ஹஜ்ஜாஜ் இடத்துல அவ்வளவு வலிமையான ஆயுதமும் இராணுவமும் இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் மறைந்து தான் வாழ்றாங்க. எங்கு கண்டாலும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை கொன்னுடுங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டான், உத்தரவு போட்டுட்டான். அப்போ அதை மறைஞ்சு வாழ்றாங்க. ஒரு நாள் அவங்க அம்மாவை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க, நைட்டில் வர்றாங்க, மறைமுகமாக வராங்க. அம்மா ஹயாத்தாக இருக்கிறாங்க, நீண்ட வயசு வாழ்ந்தாங்க, 100 வயசை தாண்டி வாழ்ந்தவங்க. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா வீட்டை சந்திக்க வர்றாங்க. வரும் பொழுது மகன் வர்றான் அப்படின்னு அவங்க கண் பார்வை போயிடுச்சு, வயசானதுனால கண் பார்வை போயிடுச்சு, பார்வை இல்லை. அதனால் மகனை வந்ததும் அப்படியே தடவி அப்படி தடவி பார்த்து அப்படி கட்டி அணைச்சி முத்தமிட்டு அப்படி தடவுறாங்க. மேலே கவசம் போட்டிருக்கிறாங்க. அந்த அம்புகள் எய்தாலோ ஈட்டிகள் எய்தாலோ வாளால் அடித்தாலோ அது நெஞ்சில் பாய்ந்து விடக்கூடாது என்பதற்கு கவசம் போட்டிருக்கிறாங்க. அப்போ கேட்டாங்க, மகனே இது என்ன கவசம், என்ன கவசம்? ஹஜ்ஜாஜுக்கு பயந்து இந்த கவசத்தை போட்டிருக்கிறாயா? உயிர் மீது உனக்கு ஆசையா? உண்மையிலே அந்த உயிர் மீது ஆசையெல்லாம் இல்லை. அம்மாவை திருப்திப்படுத்தணும்னு அவங்க கவசம்லாம் அணியறது இல்லை பெருசா. அம்மாவை திருப்திப்படுத்தணும், கவசம் போட்டுக்கிட மாட்டியா? நம்ம பிள்ளைகளை கேட்போமா இல்லையா? குளிராக இருக்குதுடா, நல்ல ஷொட்டர் போட்டுக்கோ, எடுத்துகிட்டு போய் எங்கேயும் ஊட்டிக்கா போகிறேன், கடுமையான குளிரா, ஷொட்டர் போட்டுக்கப்பா, ஒரு தாய் சொல்லுவாளா இல்லையா? அதே மாதிரி தன்னுடைய தாய் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அதை போட்டு வந்தாங்க. நீ பயப்படுகிறாயா உயிருக்கு என்றதும், அம்மா உங்களை திருப்திப்படுத்ததான் போட்ட, கடட்டுடா, சத்தியத்திலே நீ நிற்கிறாய் என்று, அதற்காக உன் உயிர் போனால் பரவாயில்லை என்று. ஒரு கட்டத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய கையிலே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிக்கினாங்க, கொல்லப்பட்டாங்க. கழுத்தில் கயிற்றை கட்டி கொன்றதற்கு பிறகு கழுத்திலே கயிற்றை கட்டி உத்தரத்தில் தொங்க விட்டு இருந்தான். அப்போ அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வரப்படுது. வந்தாங்க, வந்து மகனை அப்படி தொட்டு அவங்க என்ன செய்றாங்க, தொங்குறாங்கன்னு சொல்லி கூட வந்தவங்க சொல்கிறாங்க. அப்படி தொட்டு பார்க்குறாங்க. குதிரையில் வாகனிக்கக்கூடிய என் அருமை மகனே, கீழே இறங்குவதற்காக நேரம் வரவில்லையா? பேசுகிறாங்க. என்ன ஒரு வீரத்தாய் அது, என்ன ஒரு வீரத்தாய். அப்படி அருமையான தாய்மார்களே, நம் பிள்ளைகளை உருவாக்கணும். என்ன ஆச்சரியமான சஹாபியத்து பெண்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். வரலாறுகளை நான் பேசுவதாக இருந்தால் நெடிய நேரம் பேசலாம். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கென்று ஒரு நேரத்தை நான் அளவிட்டு இருக்கிறேன்.
அதை நான் ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறேன். இங்கே அந்த நேரத்தில் நான் என்னுடைய உரையை இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுபடுத்துவேன். அருமையான பெருமக்களே, அவ்வளவு தியாகத்தன்மையோடு அந்த தாய்மார்கள் வாழ்ந்தாங்க. அந்த தாய்மார்கள் வாழ்ந்தாங்க. ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பேர்களை வைங்க, சஹாபியத்தினுடைய பேர்களை வைங்க, சஹாபிகளுடைய பேர்களை பிள்ளைக்கு வைங்க, அது பரக்கத்தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த பேர் வைக்கிறத ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. வாயில் நுழைய மாட்டேங்குது பேர். ஹஸ்ரத் இதுக்கு என்ன பொருள்னு வந்து கேட்குறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. ஹஸ்ரத் இதுக்கு பொருள் தாங்க, இது நல்ல பேர் தானே அப்படின்ட்டு. நம்ம கேட்டோம், இது எதில் பார்த்தீங்கம்மா இந்த பேர்? நான் இது வரைக்கும் இத்தனை வருஷ காலத்தில், எனக்கு இத்தனை வயசு ஆச்சு, இத்தனை வயசு காலத்தில் இப்படி ஒரு பேர் நான் கேட்டதே இல்லை. நீங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வரணும். நான் போகிற போக்கிலே பேசிக்கொண்டு போகவில்லை. உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பங்களில் இப்படியெல்லாம் அழகான பிள்ளைகளுக்கு அழகான பெயர்களை வையுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சமயம் வேறு விதமான புதுசாக இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிடுவாங்க. உங்கள் பேர் என்னன்னு ரசூல் கேட்பாங்க, இன்ன பேர், இந்த பேர் சரியில்லை இப்படி அப்படின்னு பேரை மாற்றுவாங்க. எத்தனை பேருடைய பெயர்களை மாற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு அழகான பெயர்களை வைக்கணும். வாயில் நுழையாத பெயர்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. பார்த்தா அந்த சில பேர் என் மூத்த மகனுக்கு ஜெட்டில் தான் ஆரம்பிக்குது, என் மகளுக்கும் ஜெட்டில் தான் ஆரம்பிக்குது, ரெண்டாவது மகனுக்கும், அதுக்கு மூணாவது ஆம்பளை பிள்ளை பிறந்தது, அதுக்கும் ஜெட்டில் தான் ஆரம்பிச்சிருக்குது, எனக்கும் ஜெட்டில் தான் ஆரம்பிக்குது, என் ஒய்ஃபுக்கும் ஜெட்டில் ஆரம்பிக்குது. அதனால் இப்போ அடுத்த பிள்ளை பிறந்திருக்கு நாலாவது, அதுக்கும் ஜெட்டில் ஒரு பேரை பார்த்து தாங்க. என்னத்தை சொல்ல இது? இது ஒரு பாக்கியமா? இது ஒரு பாக்கியமான விஷயமா? நல்ல பெயரை தாங்கன்னா பரவாயில்ல, ஜெட்டில் தாங்கன்னா என்ன அர்த்தம்? எனவே பிள்ளைகளுக்கு அழகான பெயர்களை வைக்கணும். சஹாபியத்துகளுடைய பெயர்களை வைங்க, சஹாபிகளுடைய பெயர்களை வைங்க, அவுலியாக்களுடைய பெயர்களை வைங்க, நபிமார்களுடைய பெயர்களை வைங்க. நம் ஷரியத்தில் மலக்குமார்களுடைய பெயரையும் வைக்கலாம். ஜிப்ரீல் வைங்க, யாரும் வைக்கிறது இல்லையே. கிறிஸ்டியன் சகோதரர்கள் வைக்கிறாங்க, கப்ரீல் பேர் வைக்கிறாங்களா இல்லையா? அவங்க வைக்கிறாங்க. நம்ம வைக்கிறதுல என்ன தடை இருக்குது? நம்முடைய இமாம்கள் எழுதுறாங்க, மலக்குமாருடைய பெயரை வைங்க, ஜிப்ரீல் வைங்க, மீகாயில் வைங்க. இஸ்ராயில் வைக்க மாட்டீங்க, அதை நம்ம வைங்கன்னு சொல்ல மாட்டோம், வைங்க விடுங்க. ஆனால் மற்ற பேர்களை வைக்கலாமா இல்லையா? ரிதுவான் வைக்கிறாங்க, ஒரு பேர் இருக்குது, ரிதுவான்கிற பேர் மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. மாலிக்கும் இருக்க தான் செய்யுது இல்லையா? மாலிக்கும் இருக்குது. நரகவாதியினுடைய அந்த நரகத்தினுடைய பொறுப்பாளராக இன்சார்ஜ் மாலிக்கு தான், சோனத்தினுடைய இன்சார்ஜ் ரிதுவான். இந்த பெயர்கள் இருக்குது. மற்ற இப்படி பெயர்களை நம்ம வைக்கலாம், மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை, அது விரும்புது. ஆனால் என்னென்ன பேர்கள்லாம் வைக்கிறாங்க, இப்படி முடியுது. எஸ்ல முடியணும், எஃப்ல ஆரம்பிக்கணும். இது என்னது? இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. ஒரு ஹஸ்ரத்தில் வந்து ஒருத்தர் கேட்டாராம், அவர் ஹஸ்ரத் சொன்னார், அவர் ஒரு பயானில் சொல்கிறாரு, அது நடந்த நிகழ்வோ அல்லது ஒரு கற்பனையாக சொல்கிறாரோ தெரியாது, அவர் சொல்கிறத நான் கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, எஸ்ல முடிகிற மாதிரி ஒரு பேர் வேணும், ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பேர் வேணும் அப்படின்னு அவங்க ஊரில் ஒரு ஆள் கேட்டாராம். இவங்க நவாஸ் அப்படின்னு கொடுக்கிறான். இது பழைய பேர் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படியா? இப்படி இருந்து எஸ்ல முடிகிற மாதிரி ஒரு 5-6 பேர்களை சொல்லிட்டார். இல்லை ஹஸ்ரத் இது வச்சிருக்கிறாங்க, யாருமே இந்த பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், யாருமே வைக்காத பேர்னா ஒரு பேர் தான் இருக்குது, இப்லீஸ்னு வைங்க, அது எஸ்ல முடியும் அப்படின்ட்டு. அப்போ இது ஒரு மேட்ரு இல்லை. உண்மையிலேயே என்ன செய்யணும்னா பிள்ளைகளுக்கு அழகான பெயராக வைக்கணும். சஹாபிகள் என்று சொன்னால் ஒரு தடவையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையா? அந்த பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க தானே? போதும். அந்த ஆதாரம் நமக்கு போதுமானது, அந்த பரக்கத்து நமக்கு போதுமானது. அப்படி பிள்ளைகளுக்கு பெயர்களை வைங்க. சும்மா இந்த சமூகத்திலேயே ஒரு பெரிய ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, பெயர்களை நம்முடைய இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருச்சு, எல்லார் கையிலையும் இருக்குது. கூகுளில் போய் பேர்களை தேடுறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்தில் வாழ எத்தனையோ மதங்கள் இருக்குது, சமயங்கள் இருக்குது. சமயம்னாலும் மதம் தான், மதம் மார்க்கங்கள் இருக்குது. இதில் கூகுளில் போய் பேரை தேடக்கூடிய ஒரே சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் மட்டும்தான். வேறு யாரும் தேட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கூகுளில் போய் பேரை தேடக்கூடிய ஒரே சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் மட்டுமே. இது யாருக்கும் தெரியும்? யூதனுக்கும் தெரியும். கூகுளை ஆக்கிரமித்து இருக்கக்கூடியவன் யூதன் தான்.
அவன் என்ன செய்யறான்னு கேட்டான், அந்த டபுள் மீனிங் உள்ள பேர்கள் எல்லாம் நிறைய போட்டு விட்டுறான். டபுள் மீனிங் உள்ள பேர்கள்லாம் நிறைய போட்டு விட்டுருக்கான். ஒரு வீட்டில் ஒரு பெயர், எங்கள் ஊரில் எல்லாம் பெயர் வைக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் அழகாக நடத்துவாங்க. நிறைய கசீதாக்கள்லாம் படித்து துவாக்கள்லாம் ஓதி அந்த குழந்தைய நிறைய பேர் ஆட்களை கூப்பிட்டு துவா செஞ்சு அந்த பிள்ளைய கையில் தருவாங்க. நாங்கள் பேரை வைப்போம். அவங்க ஏற்கனவே பேரை டிசைட் பண்ணியிருப்பாங்க, அந்த பேரை வைப்பாங்க. அப்போ அதே மாதிரி எல்லாம் ஓத வேண்டிய ஓதுதல் அது எல்லாம் முடிஞ்சு துவாலாம் முடிஞ்சு பேரை கொண்டு தர்றாங்க. என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்குறேன். ஒரு பேரை சொன்னார், நான் உச்சரிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு பேரை சொன்னார். அப்போ எனக்கு சுருன் மண்டையில் கிருங்குது. கடைசி என்ன சொல்லுவான், அட யார் அந்த பேரை வச்சான்னு கேட்பான். இவர் தான் வச்சார், மாதிரி வச்சார் அப்படிமா. அவருக்கு இது தெரியாதா, கிறுக்குத்தனமாக பேரை வச்சுக்கிறான என்ன திட்டுவான். இந்த வம்புலாம் வரும். இப்போ ஜோசி சொன்னேன், தம்பி இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவன் என்ன பேர் வைக்கிறாங்கிறது புரியுது, அவன் ஏன் அந்த பேரை வைக்கிறாங்கிறதும் புரியுது. நீ ஏன் இது என்ன பொருள் அப்பா அப்படின்னு கேட்குறேன். இல்லை பொருளாம் தெரியாது, இந்த பிள்ளையோட வாப்பா அத்தா அவர் வெளியூரில் இருக்கிறார், இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறாரு, வெளியூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, இந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லி. சரி எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஃபோனை போடுங்க அவருக்கு. ஃபோனை போட்டு என்கிட்ட தாங்க. என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி ஃபோனை போட்டு தந்தாங்க. தம்பி இப்படி பேர் வைக்க சொல்லியிருக்கிறீங்களே, இந்த பேருக்கு என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. அப்போ ஏன் இந்த பொருளை வைக்க சொன்னீங்க? இல்லை அது நல்லா இருக்கு அப்படின்னு. நல்லாலாம் இல்லை. அவன் என்னான்னு கேட்டால் அவர் ஒரு பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் பிளேயர், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அவர் பாகிஸ்தானில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறார். இப்போ இவன் எதுக்கு, இவர் அந்த பிளேயரினுடைய ஃபேன், இவ்வளவுதான். இனி நீ என்ன நோக்கத்தோட பிள்ளைகளுக்கு பெயரை வைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு அந்த பெயரை தெரியுது, எனக்கு அதை பார்த்து தான் கிறுக்குது. அட ஒரு நடிகனுடைய பெயரை, ஒரு விளையாட்டு வீரனுடைய பெயரை உன் பிள்ளைக்கு நீங்கள் வைக்கணுமா? ஒரு சஹாபியினுடைய பேரை அவன் அந்த விளையாட்டு வீரன் வச்சிருந்தான்னு வைங்க, அப்பவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த விளையாட்டு வீரனுடைய பேரை வைக்கக்கூடாது, சஹாபியினுடைய பேரை வைக்கிறதா வைக்கணும். நீயத்து சரியா இருக்கணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னமல் அமாலு பின்னியாத் அப்படிங்கிறாங்க. புகாரியினுடைய முதல் ஹதீஸ். உன் எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய இபாதத்து செஞ்சாலும் என்ன சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, வேலையே இல்லை. 2 ரக்காத்து நீங்கள் அல்லாவை நினைத்து தொழுகிறீர்கள் என்றால் அது மக்கள் புகழ வேண்டும் என்று 1000 ரக்காத்து தொழுவதை விட சிறந்தது இல்லையா? அந்த 2 ரக்காத் பரிசுத்தம் என்பதை இஸ்லாம் உரசி பார்க்கும். அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த பேருக்கு அவன் எப்படி பேர் வச்சான்னு தெரியாது, இதுக்கு ஒரு பேர் பொருள் என்ன தெரியும், நான் சொல்லவா? சொல்லுங்க ஹஸ்ரத். முட்டாள்னு பேர் பரவாயில்லையா? என்ன அப்படி இப்படி சொல்கிறீங்க? என்னப்பா அப்படி தான் சொல்ல முடியும், முட்டாள் அப்படின்னு அர்த்தம், ஒன்று பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்களே ஒரு பேரை வச்சுருங்க அப்படின்னு ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசுகிறேன். தம்பி கேட்டுக்கிட்டீங்களா, என்னையே ஒரு பேரை வைக்க சொல்லிட்டாங்க, நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு சாபியினுடைய பேரை வைக்கிறேன்னு சொல்லி ஒரு சாபியினுடைய பேரை வச்சு அதை முடித்தோம். நான் எதற்காக சொல்ல வருகிறேன், திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, எந்த ஒன்றையும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா என்று பார்த்து செய்யுங்கள். எதுவும் அல்லாஹ்வுக்கு இது பொருத்தமா, ரசூலுக்கு இது பொருத்தமா என்று பார்த்து பார்த்து நீங்கள் செய்யணும். இப்போது நான் விட்ட இடத்திற்கு வருகிறேன். ரம்லா சஹாபியத்தினுடைய பெயர், அது என்ன பொருளாகவும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஒரு சஹாபியத், அவங்களுடைய அசல் பெயர் ரம்லா, அவங்களுடைய பின்னால் உள்ள பெயர் உம்மு ஹபீபா. இவங்க யாருடைய மகள் தெரியுமா? மக்காவினுடைய லீடராக இருக்கக்கூடிய அபூ சுஃபியானினுடைய மகள். கல்யாணம் முடியுது. உபைதுல்லா இப்னு ஜஹஷ் மாப்பிள்ளை, உபைதுல்லா இப்னு ஜஹஷ் அவங்களும் சஹாபி. மக்காவிலே ஏற்பட்ட பிரச்சனை, முஸ்லிம்களை நிம்மதியாக இருக்க விடல. அதனால அங்கிருந்து என்ன செஞ்சாங்க, அபிசீனியாங்கிற ஊருக்கு போனாங்க. இன்றைய எத்தியோப்பியா, இன்னைக்கு எத்தியோப்பியா இருக்குல்ல, அதுதான் அன்றைய காலத்தில் அபிசீனியா. அந்த நாட்டுக்கு போகிறாங்க. அந்த நாட்டில் இருக்கிறாங்க. பெருசாக வசதி வாய்ப்புகள் இல்லை. ஒரு ராஜாவோட மகள் தான், பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அங்கே கூலி வேலை மாப்பிள்ளை செஞ்சு வந்தால் தான் கிடைக்கும். இந்த நிலையில் ஒரு பிள்ளையும் பிறக்குது, ஹபீபான்னு பிள்ளை பிறக்குது. அதனால் இவங்களுக்கு உம்மு ஹபீபா, ஹபீபாபினுடைய தாய் உம்மா அப்படின்னு பேர்.
இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, கொஞ்சம் காலமாக மாப்பிள்ளையினுடைய நடவடிக்கை சரியில்லை. மாப்பிள்ளையினுடைய நடவடிக்கை சரியில்லை. மாப்பிள்ளையினுடைய நடவடிக்கை இல்லை சரியில்லை என்றால் அவருக்கு தோதுவாக நீங்கள் மாறக்கூடாது. தீன் தான் முக்கியம். நல்லா கவனிக்கணும். நீங்க நிறைய இடங்கள் இது நடந்துகிட்டு இருக்கு. நான் வரலாறை மட்டும் பேசிட்டு போகல, அந்த வரலாற்றுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய படிப்பினையும் என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கிடத்தில் நான் என்ன செய்கிறேன், முன்வைக்கிறேன். படிப்பினை என்னன்னு, அவருடைய ஸ்டைல் மாறுது, அவருடைய பேச்சு மாறுது, அவருடைய நடவடிக்கை மாறுது. இரவு நேரத்தில் தாமதமாக வருகிறார், வாயிலிருந்து மது வாடை வருகிறது, மது அருந்துறாரு. என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி நாளாக தொழுகை இல்லை, வணக்க வழிபாடுகள் இல்லை, குர்ஆன் ஓதுவது இல்லை, வேற மாதிரி இருக்குது. வேற எதையோ படிக்கிறாரு. படித்தால் வேறு வேதத்தை படிக்கிறார். தன்னஸ்ஸரா ஹதீதுகளில் இடம்பெறுகிறது. அவர் கிறிஸ்டியனா மாறினார். மாறிட்டு தன்னுடைய மனைவியும் சொன்னார், இஸ்லாம் வருவதற்கு முன்பாக நாமெல்லாம் குறைஷிகளாக இருந்தோம். சிலை வணக்கங்களை காபாவை சுற்றி ஹரம் ஷரீஃபிலே 360 சிலைகள் இருந்தது, குலதெய்வங்கள், அவைகள்லாம் வணங்கிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம், நல்ல மார்க்கம்ண்டு. ஆனால் இப்போ நாங்கள் வந்த பிறகு தான் அபிசீனியாங்கிறது ஒரு கிறிஸ்டியன் மார்க்கம், மதம், ஊர், நாடு. கிறிஸ்டியனுடைய ஆட்சி தான் நடக்குது, கிறிஸ்டியன்ஸினுடைய ஆட்சிகள் நடக்குது, அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. மன்னர் நஜாஷி இருக்கிறார், ஈசா அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர், அவர் ஒரு சாலியானவர். அருமையான பெருமக்களே, இப்ப இங்கே அதிகமான மக்களோடு இவர் பழகி, அவர்களோடு பழகி மது அருந்தி அந்த மதத்துக்கும் அவர் மாறி போனார். நீயும் மாறுங்கிறார். போகலாமா, போக முடியுமா? உயிரை விட மேலானது இல்லையா நம்முடைய தீன்? இந்த மார்க்கத்தை விட்டு அகல முடியுமா? நான் அவனை விரும்புறேன், அவளை விரும்புறேன் அப்படிங்கிறதுக்கு நீ ஒரு மார்க்கத்தை விட்டுட்டு போவியா? நீ எத்தனை இடங்களில் இது நடக்கிறது. நாளைக்கே உன்னுடைய உயிர் பிரிந்து போகலாம். அல்லாவின் சமூகத்தில் நீ எந்த முகத்தோடு நிற்க முடியும்? அந்த அச்சம் வரணும். நம்ம பார்க்குறோம் இல்லை, காலேஜ் பிள்ளைகள்லாம் பார்க்குறோம். அங்கே காலேஜில் போய் கோ எஜுகேஷன்ஸ், அந்த கோ எஜுகேஷனில் போய் என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. ஆணும் பொண்ணுமா அப்படிங்கிறாங்க. கெமிஸ்ட்ரி என்ன செய்யாது, கிளிக் ஆகுது. இவன் அது யாருன்னு பார்க்கறது இல்லை. 20 வருஷம், 19 வருஷம், 22 வருஷம் தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொட்டி அந்த பிள்ளையை வளர்த்து, உன்னை ஆளாக்கி, உன்னை படிக்க வைத்து, அந்த அத்தா அம்மாவை ஒரு நொடியில் தூக்கி வீசிட்டு போயிடுறான். எனக்கு அவ தான் வேணும்னு. நியாயமா? நாளைக்கு உன் பிள்ளை உன்னை தூக்கிட்டு வீசினா என்ன எப்படி இருக்குங்கிறத யோசிச்சாயா? நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தீன் அற்புதமான தீன். இந்த செய்திகளை சொன்னாங்களா இல்லையா, பெரியாரினுடைய செய்திகள். அவர் என்ன சொல்றாருன்னா, ஹஸ்ரத் அவங்க சொன்னாங்க ரொம்ப அருமையா. இந்த ஒரு அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொன்னாங்க. நமக்கு அந்த வேர்டு அப்படி தான் சொல்ல முடியும். மீசை முடின்னு சொல்லிட்டு போயிடலாம். அது சொல்றதுக்கு அவங்க கடைசியில் தைரியமாக சொல்லிட்டாங்க. இதை கூட, இந்த விஷயத்தை கூட அவங்க விட்டு வைக்கலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத தொடாத துறை இல்லை, சொல்லில்லை. பாத்ரூமுக்கு நீங்க எப்படி போகணுங்கிறது சொல்லி தந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்ரூம்ல இருந்து எப்படி வெளியே வரணுங்கிறது கற்றுத்தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படுக்கையில நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறது சொல்லி தந்தாங்க. எப்படி சாப்பிடணும், எவ்வாறு சாப்பிடக்கூடிய முறை என்பதை கற்றுத்தந்தவர்கள். நீ அணியக்கூடிய ஆடை எப்படி இருக்கணுங்கிறது சொல்லி தந்தாங்க. ஆணினுடைய ஆடை எப்படி இருக்கணும், பெண்ணினுடைய ஆடை எப்படி இருக்கணும் இல்லையா? உலகத்தில் யார் இதெல்லாம் சொல்லித்தர முடியும்? ஒரு சீப்பு, அந்த சீப்பில் உள்ள ஒரு பல்லு உடைஞ்சிட்டுன்னு வைங்க. ஒரு பல்லு உடைஞ்சிருச்சு, சீப்பில் உள்ள ஒரு பல்லு உடைஞ்சிருச்சு. ஒரு பல்லு தான் உடைஞ்சிட்டு, நம்ம அதை யூஸ் பண்ண தான் செய்கிறோம். யூஸ் பண்ணாதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூக்கி தூர போடுங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அது உன் மண்டையை பதம் பார்க்கும். அது மாத்திரமல்ல, முடியை அதிகமாக, இன்னைக்கு சொல்கிறான், உடைந்த பற்கள் உடைந்த சீப்புக்களால் தலை வாரினால் முடி அதிகமாக உதிரும். அன்னைக்கு அவங்க சொல்லி தந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஆச்சரியம், எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அந்த செய்திகளை நான் சொல்ல ஆரம்பித்தா எனக்கு ஃபஜ்ர் ஆகிடும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிகாட்டுதல்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தது. எனவே நீங்க இப்ப அந்த உபைதுல்லா இப்னு ஜஹஷ் மதம் மாறி போனார். ஒரு பிள்ளைய கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. நீனு வா, வந்தா தான் உனக்கு நான் என்ன செய்வேன், படி விட தருவேன். நான் சம்பாதிக்கிறதே உன் பிள்ளைக்கும் உனக்கும் தர்றதா இருந்தா நீ என்ன செய்யணும், இங்க மாறி வாங்குறாங்க. எவ்வளவு இக்கட்டான சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை, உறவுகள் இல்லை, எல்லா மக்களும் இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை சகோதரிகளே, சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அவர் ஏதாவது சம்பாதித்து கொண்டு வந்து தந்தால் தான் உண்டு, பெருசா தர முடியாது. கூலி வேலை தான் செய்யறாங்க. எல்லா சஹாபிகளும் கூலி வேலை தான் செஞ்சாங்க. அங்க போய் அபிசீனியால போய் பெருசா கொடி கட்டி ஒன்றும் பறக்க இல்லை. அந்த கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே என்ன முடிவெடுத்தாங்க? அவங்க சொன்னாங்க, என் உயிரே போனாலும் சரி இந்த தீனை விட்டு நான் வெளிவர மாட்டேன். அவர் தலாக் சொல்லிட்டு போயிட்டார், டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். இப்படிப்பட்ட நிலையில் இதில் என்ன தெரியுமா ஒரு விஷயம், அப்போ மதம் மாறி போனவர்களோடு வாழலாமா என்றால் அந்த காலத்தில் வாழலாம். அந்த சட்டம் வரல. சட்டம் எப்போ வருது? ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு தான் அந்த சட்டம் வருது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு தான் நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்நிய பெண்களை முடிக்கக்கூடாது, அந்நிய ஆண்களை முடிக்கக்கூடாதுங்கிற சட்டம் அதுக்கு பிறகுதான் வருது. அப்ப அந்த சட்டம் இல்லை, வாழலாம். அப்படி இருந்து நீங்க வேணாம் அப்படின்னு தூக்கி வீசினாங்கன்னா அல்லாஹ்வின் மீது உள்ள தவக்குல் எத்தகையது என்பதை எண்ணி பாருங்கள். நீங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். அந்த மாதிரி நீங்க நம்பிக்கை வைத்தீங்கன்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வளவு பெரிய பாதுகாப்பை நம்முடைய நம்பிக்கையை நிறைவேற்றி தருவான். ஒரு கதை உங்களுக்கு சொல்லட்டா, வரலாறு. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலம். அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு நீங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்பாதீங்க. ரப்பு எனக்கு துணை இருக்கிறான். என்ன கஷ்டமும் வரட்டும், என்ன வறுமையும் வரட்டும், என்ன துன்பமும் வரட்டும், அல்லாஹ்வின் மீது நீங்கள் முழுமையான நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிய பலனை தருகிறது என்பதற்கு ஒரு சின்ன சான்று. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலம். அப்போ அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊர்லேருந்து வருவாங்க, கோரிக்கைகள் வைப்பாங்க. இப்போ முதலமைச்சர் வந்தால் கோரிக்கை வைக்க இல்லையா, அமைச்சர் வந்தால் கோரிக்கைகள் வைக்க இல்லையா, அந்த மாதிரி கோரிக்கைகளுக்காக வேண்டி வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வர்றாரு. ஒரு குழந்தையும் ஒரு பிள்ளையும் கையில் வச்சிருக்கிறார், கை குழந்தை. ஒரு பிள்ளையும் தூக்கிக்கிட்டு வர்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மனிதனையும் பார்க்குறாங்க, அந்த பிள்ளையும் பார்க்குறாங்க. அப்படி மாறி மாறி பார்க்குறாங்க. கல் குராம், என்ன இது ஆச்சரியமா இருக்கு, காகத்தை மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த அரபுகள் காகத்தை மாதிரி இருக்குதுன்னு எதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ ரெட்டை பிள்ளை இருப்பாங்க, பார்த்துப்பீங்களே, இந்த ஊர்லையும் இருக்கலாம். ரெண்டு அச்சாசலாக இருப்பாங்க. சில சமயங்களில் அம்மாவுக்கு இவ யார் அவ யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்குமா இல்லையா? அம்மாவுக்கே கூட இவளா ஒருத்தருக்கு ஹதீஜான்னு விட்டுருப்பாங்க, ஒருத்தருக்கு ஆயிஷான்னு விட்டுருப்பாங்க. இவ ஹதீஜாவா ஆயிஷாவா அப்படிங்கிற டவுட் வந்துடும். தோழிகளுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் இதுக்கு என்ன செய்வாங்க, எங்களுக்குள்ள ஒரு மச்சத்தை வச்சு விடுவாங்க. இவ ஹதீஜா, மச்சம் இல்லைன்னா ஆயிஷா, இப்படிலாம் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு இருக்குமில்ல, அந்த மாதிரி பிரித்து பார்க்க முடியல. இவர் யார் அவர் யாருன்னு அச்சு அசலா ரெண்டு பேரும் ஒன்று போல இருந்தா குராப்னு அரபிகள் சொல்லுவாங்க. அரபுகளுடைய வழக்காட காக்க மாதிரி இருக்கிறாங்க. இந்த காக்கைகள் வருதுல காக்கம், நீங்கள் ஒரே அந்த காக்கையில் அது டக்குன்னு பறந்துட்டு எந்த இங்கே இந்த காக்கை இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, எந்த காக்கை எங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. கோழியை கண்டுபிடிக்கலாம், சேவலை கண்டுபிடிக்கலாம், காக்கையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கோழி வெள்ளை கோழி இருக்குது, செவத்த கோழி இருக்குது, ஒரு ஜாதி கலர் உள்ள ஒரு கலரில் உள்ள கோழிகள்லாம் இருக்குது, ரெண்டு கலந்து இருக்குது. காக்கை எப்படியா கலந்துருக்கு பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் ஒன்று போல இருக்கும். இது அரபுகள் சொல்லுவாங்க, ஒன்று போல் இருந்தால் இது காகம் போல் இருக்குது அப்படிம்பாங்க. அல்லாஹ் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பதற்கான ஒரு செய்தி. பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன அந்த புள்ள கைப்புள்ள தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வயசோ 1.5 வயசோ இருக்கலாம்னு வைங்களேன், அதை கையில் சுமந்துட்டு இருக்காரு. என்னப்பா அச்சு அசலம் ஒன்ன மாதிரியே இருக்கே. அந்த அத்தாவினுடைய முகமும் பிள்ளையினுடைய முகமும் அப்படி ஒன்று போல இருக்கு. பார்க்கறதுக்கு ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்போ வந்தவர் சொன்னார், அமீருல் மோமினீன், இதை விட ஒரு அதிசயமான செய்தி சொல்லவா அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு? இந்த புள்ள நான் கையில் வச்சுக்கிறேனே, என் புள்ள தான்,
இது ஜனாசாவிற்கு பிறந்த பிள்ளை அப்படின்றார். என்னப்பா சொல்கிற நீ, ஜனாசாவுக்கு பிறந்த பிள்ளையா? ஆமாம், இது ஜனாசாவுக்கு பிறந்த பிள்ளை அப்படின்ட்டு. அருமையானவர்களே, ஆதாரம் இல்லாத செய்திகள் எதுவுமே நான் இங்கே பதிவு செய்யலை. ஆமாம், இது ஜனாசாவுக்கு பிறந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. என்னப்பா பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உட்காரு, என்ன கதை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அமீல் மோமினின், நான் கல்யாணம் முடித்தேன், அருமையான மனைவி, நல்ல மனைவி, சாலிஹத்தான பெண்ணவா, குழந்தை உண்டாயிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஃபீ சபீலில்லாஹ் யுத்த களத்திலே கலந்து கொள்வதன் வேண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் போயிட்டேன். அப்படி போகும்போது என் மனைவி கேட்டா, என்னங்க இப்படி நீங்கள் போகிறீங்களே, வயிற்றில் புள்ள வேற இருக்கே, நீங்கள் போட்டு போகிறீங்களே அப்படிங்கும்போது நான் என்ன செஞ்சேன், சரிம்மா பொறுத்துக்கோ அப்படின்னு நான் துவா செஞ்சேன். யா அல்லாஹ், என்னுடைய குழந்தை வயிற்றில் மாஃபி பத்னிஹா, என் மனைவியினுடைய வயிற்றிலே வாழக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தையை ஒரு அமானிதமாக உன்னிடத்தில் ஒப்படைத்து செல்கிறேன் என்று நான் துவா செஞ்சுட்டு நான் போயிட்டேன். போய் யுத்தக்களம்லாம் முடிந்ததற்கு பிறகு நான் திரும்பி வந்து பார்க்கிறேன், வீடு பூட்டி இருக்குது. பக்கத்தில் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, உங்கள் மனைவி வஃபாத் ஆயிட்டாங்க, உங்கள் மனைவி இறந்துட்டாங்க, அவங்க வந்து குழந்தை உண்டாகி இருக்கக்கூடிய நிலையிலே, கர்ப்பிணியாக இருக்கும் நிலையிலேயே வஃபாத் ஆகிட்டாங்க, சில நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்றது. எனக்கு ரொம்ப பெரிய சங்கடமாக ஆயிடுச்சு. நான் ரொம்ப பெரிய சங்கடத்தில் ஆழ்ந்து போனேன். என்னுடைய இப்னு சாச்சா மகன் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்தார். அப்படி சொன்னேன், என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, சரி வாங்க, நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாதீங்க, வாங்க அண்ணன், நம்ம அந்த கபருக்கு போய் ஜியாரத்து செய்யலாம், உங்கள் மனைவியுடைய கபருக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்று கூட்டிகிட்டு போனால், அது ஒரு இருள் சூழ்ந்த நேரம், மக்ரிபா ஆயிடுச்சு. அந்த டைம் இருள் சூழ்ந்திருக்கு. நான் என்னுடைய மனைவி இடத்துல அந்த ஜியாரத்து செஞ்சுட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறேன். கபருக்குள்ளே நெருப்பு தெரியுது, கபருக்குள்ள இருந்து அப்படி தெரியுது, நெருப்பு தெரிகிறது. எனக்கு ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சு. என்னப்பா இப்படி நெருப்பு தெரிகிறதே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், நீங்கள் கவலைப்படுவீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நீங்களே அதை பார்த்துட்டீங்க, நீங்கள் வந்த நேரம் அப்படி. பகலாக இருந்தால் பெருசாக தெரியாது, இரவாக இருந்தால் நெருப்பு வெளிச்சம் டக்குன்னு தெரிஞ்சிருமா இல்லையா? பகலில் அந்த லைட் எரிஞ்சால் நமக்கு தெரியுமா, வெளியில் ரோட்டில் போட்டால் தெரியாது, இரவாக இருந்தால் வெளிச்சமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இது அப்படி இல்லை. நீங்கள் அவர் அந்த பெண்ணை, உங்களுடைய மனைவி அடக்கிய மறுநாளிலிருந்து இரவிலே இப்படி தெரியுது எங்களுக்கு. அப்பா நான் சொன்னேன், அன்னஹா சவ்வாமத்துன் கவ்வாமத்துன், அவ இரவு நேரங்களிலே நின்று வணங்கக்கூடிய பெண்ணல்லவா, சுன்னத்தான எல்லா நோன்புகளையும் நோக்கக்கூடிய ஒரு பத்தினி பெண்ணல்லவா, என்ன ஆச்சு கபருக்குள்ளே, என்னால் பொறுக்க முடியல. நான் என்ன செய்ய, அந்த கபரை அடக்கிட்டு அந்த மண்வெட்டி மாதிரி இருக்குமா இல்லையா, அது அந்த பக்கம் தான் கடந்திருக்குது. அதை எடுத்து நான் கபரை தோண்டினேன். அமீருல் மோமினீன், நான் கபரை தோண்டினேன். அப்படி தோண்டிய பொழுது தோண்டி எடுத்துட்டேன். அங்கே ஒன்று நெருப்பு ஒன்று இல்லை, அங்கே ஒரு நூறு வெளிச்சம் இருந்தது. ஒளிமயமான நிலை தான் என்னுடைய கபரிலே இருந்தது. என் மனைவி அப்படி படுத்து கிடக்கிற ஜனாசா அப்படி இருக்கிறது, அதனுடைய மடியிலே இந்த குழந்தை இருக்கிறது. அந்த மடியிலே இந்த குழந்தை தவழ்ந்து கொண்டு இருப்பதை நான் பார்த்தேன். நான் அப்படியே தூக்கி அணைத்து கொண்டு நான் வெளியே வந்து கபரை மூடிய பொழுது ஒரு அசரீரி முழங்கியது, யா ஃபுலான், ஏய் நீ யுத்த களத்திற்கு செல்லும் பொழுது பிரார்த்தித்தாய், இறைவா என் மனைவியின் வயிற்றிலே இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளையை அமானிதமாக உன்னிடத்தில் தருகிறேன் என்று சொன்னாய். ஆனால் உன் பிள்ளையை மட்டும்தான் சொன்னா, உன் பொண்டாட்டியை நீ சொல்லல. என் மனைவியையும் அமானிதமாக உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் உன் மனைவியும் உன் கையில் நான் ஒப்படைத்திருப்பேன் என்று அசரீரி முழங்கியது என்று அவர் அழுதார். இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே இந்த மனிதர் குறிப்பிடுகிறார். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் ஒருபோதும் அந்த நம்பிக்கை பொய்க்காது. நம் சகோதரி நம்மை ஏமாற்றி விடலாம், அல்லது ஒரு காரியத்தை உனக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லி சொல்ல முடிய செயலாற்ற முடியாத ஒரு ஏழ்மை அவருக்கு ஏற்பட்டு போயிருக்கலாம். அவ செய்யணும் தான் நினைக்கிறா, முடியல, அல்லது அவன் மூத்தாயிட்டா, ஏதாவது ஏற்படலாமா இல்லையா? ஒருத்தர் உங்களுக்கு வாக்கு தந்திருப்பாரு, நீங்கள் யோசிக்காதீங்க, நான் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு நான் ஹெல்ப் தர்றேன், 10 லட்ச ரூபா தர்றேன், அடுத்த நாள் மூத்தாயிட்டார், என்ன செய்ய முடியும்? நம்பிக்கையானவர் தான், ஆனாலும் கூட நம்பிக்கையை, அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு போய் விடுகிறது.
சங்கைக்குரிய பெருமக்களே, இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வருவது, அந்த செய்தியை நான் விட்டு வந்தேன். இந்த உம்மு ஹபீபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் தேவையில்லை என்றார்கள். அதன் பலனாக அவர் தலாக் விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் சில நாட்கள் கழித்து நஜ்ஜாஷி மன்னரினுடைய அடிமை பெண் அப்ரஹா, அந்த பெண்ணினுடைய பெயர் நான் பெயர்களோடு இங்கே உச்சரித்து கொண்டிருக்கிறேன். கதவை தட்டுறா, திறந்து பார்க்குறேன், அப்ரஹா நிற்கிறாங்க. சுபஸ்ரீ, உங்களுக்கு ஒரு சுப செய்தியை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா, உங்களுடைய திருத்தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பெண் கேட்டு எங்கள் அரசருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவியாக மாறக்கூடிய பாக்கியத்தை உம்முல் மூமினின், உலகத்தில் கியாமம் வரை வரக்கூடிய மூமின்களுடைய தாயாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் அது. யா நிசா நபிய லஸ்துன்ன கஹதி மினன் நிசா, அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், கண்மணி நாயகத்தினுடைய மனைவிமார்களே, நீங்கள் மற்ற பெண்களைப் போல அல்ல என்கிறான். உங்களுக்கென்று தனித்துவம் உண்டு, தனி அந்தஸ்து உண்டு என்று குர்ஆனில் குறிப்பிடுகிறான் சூரத்துல் அஹ்ஸாபில். எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த தியாகம். எனவே என்னுடைய உரையின் நிறைவு, நான் சாராம்சம் என்னன்னா, நம் எல்லோருமே தீன், அல்லாஹ் ரசூல் தீன், இது முக்கியம். இதை எந்த நேரத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, இதில் போக முடியாது. இதில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? அதில் உறுதியாக நாம் இருக்கணும். எந்த நிலையிலும் உயிர் எப்படியும் போகத்தான் போகிறது, அது அல்லாஹ் ரசூலுக்காக இருக்குமேயானால் அது பாக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பரிசுத்தமாக ஆக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு மஹப்பத்துர் ரசூல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை, அவர்களுடைய பிரியத்தை, அவர்களுடைய நேசத்தை அவர்களுடைய இதயத்தில் நீங்கள் ஊட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வல்ல அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை, அத்தகைய பாக்கியத்தை நம் அத்துணை பேருக்கும் தந்தருள் வாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய சந்ததிகளை நல்ல சந்ததிகளாக அல்லாஹ் ஆக்கி உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக, பொருளாதாரத்திலும் அரசியலிலும் உச்ச நிலையிலே வாழக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள்வாளிப்பானாக. நம் இதயங்களை எல்லாம் இணைத்து வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.